ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சிம்ஸை பொறுத்த வரைக்கும் பேர் வந்து 70 ரூபாய்ங்க. அதே 5 பேர் வாங்கினீங்கன்னா 4 பேர் வாங்கினா 1 பேர் ஃப்ரீ, உங்களுக்கு 5 பேராக வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துன்னா ஃபுல் பிளாக் கப்பி பொறுத்த வரைக்கும் பேர் வந்து 120 ரூபா. அதே 5 பேரில் எடுத்திங்கன்னா பேர் வந்து 100 ரூபா தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசிக் எலிஃபென்ட் இயர், இது வந்து பேர் வந்து 120 ரூபா வருங்க. அதே 5 பேர் எடுத்திங்கன்னா பேர் வந்து இதுவும் 100 ரூபா தான் வரும். அதுக்கப்புறம் ஃபீமேல் பிட்டா, இது வந்து 2 பீஸ் 45 ரூபா வருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஒன்று கொடுக்குறோம். என்னென்னா இந்த கப்பி, அந்த சில்லி மொசிக் எலிஃபென்ட் இயர் ஆஃப், அந்த ஃபுல் பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிளாக்ல அந்த ஜெயின்சிஸ் கப்பி ஒரு பேர் வரும். ஸோ அதில் ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் தம்போயரில் இந்த பேசிக் குவாலிட்டி, இந்த குவாலிட்டி வருங்க. ஓகேங்களா? இது ஒரு பேர் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கினா 55 ரூபா வரும். இது வந்து பேர் வந்து 65 ரூபா. அதே வந்து பார்த்தீங்கன்னா காம்போவில் இதில் 2 பேருங்க, ஆஃப் பிளாக் ஒரு பேர், அதுக்கப்புறம் ஃபுல் பிளாக் ஒரு பேர், அந்த சில்லி மொசிக் எலிஃபென்ட் இயர் ஒரு பேர் வரும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் கப்பி 350 ரூபா தாங்க. ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் என்ன பிரச்சனைன்ட்டு. கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈபி லைன் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து ஃபிஷ் எதுவும் மேலும் சொல்லப்போனால் நாங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலைங்க. நான் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா கொய் ஃபிஷ் நிறைய எடுத்திருந்தோம், கோல்டு எடுத்திருந்தோம், எதுவுமே ஆகலை. கோல்டு நாங்கள் எதிர்பார்த்து எதுவும் ஆகலை. பட் அன்எக்ஸ்பெக்டாக விடோ நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு 15 விடோ பக்கம் அவுட்டு, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ இது விடோ ரொம்ப இதாக இருந்துச்சு. 2 கலர் தான் இப்போ இருக்குது. நான் அதை ஒருத்தருக்கு தான் நல்ல இன்றைக்கி ஆர்டர் எடுத்திருந்தேன். அதனால் ஒன்றும் விஷயம் நினைக்கிறேன். அதை மட்டும் என்னென்னு பார்க்கணும், அவங்கள்ட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணணும். மற்றபடி இந்த பிளாட்டி, இந்த மிக்கி மவுஸ் பிளாட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோட்டரே தேவையில்லைங்க. இதுக்கெல்லாம் வந்து மோட்டர் தேவையில்லை. பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாட்டி, ரெட் பிளாட்டி 40 ரூபா வரும். மிக்கி மவுஸ் பிளாட்டி வந்து 45 ரூபா வரும். எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு, ருக்கின் கோல்டு எடுத்திருந்தோம், இந்த ரெட் கேப் எடுத்திருந்தோம். பேர் வந்து 160 ரூபா சொல்லி கொடுத்துருக்கோம். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஃபிஷ், ஸ்பாட்டர் கேட் ஃபிஷ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து 110 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது வந்து தம்போயர், இது பாருங்கள், குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நாங்கள் ஆரம்பிக்கும்போது அத்தனை பீட்டா இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் பீட்டா இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் சொல்கிறது திருப்பி நான் தான். இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கிறேன்னா நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சி விட்டா தான் எங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியுங்க. நான் இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு ப்ரோ நான் மதியானம் அமௌண்ட் அனுப்பிச்சி விட்றேன் ப்ரோ அப்படின்னா நான் மதியானம் வரைக்கும் என்னால் முடிஞ்சாலும் ஹோல்ட் பண்ணுவேன். பட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி இப்போ ஒரு நாளைக்கு 10 மெசேஜ் வருதுன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க சூழ்நிலை ஏதோ ஒன்றுனா என் மெசேஜ் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை. நான் மோஸ்ட்லி இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ப்ரோ நான் ஈவினிங் அமௌண்ட் அனுப்பிச்சிடுறேன், ஈவினிங் வரைக்கும் பார்க்குறேன். அதுக்கு மேலே என்னால் முடியல. நான் சேல் பண்ணணும்னு நினச்சா சேல் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் தப்பாயிடும். ஏன்னா என்னடா இவன் மெசேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற. அதனால தான் மோஸ்ட்லி நான் மெசேஜ் பண்ண மாட்டேன் யாருக்கும். நீங்களா பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆர்டர் கன்ஃபார்முங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு எடுத்து இது மாதிரி வச்சுருவோம். ஸோ யாருக்கும் திருப்பி நாங்கள் சேலும் பண்ண மாட்டோம், எடுத்து நாங்கள் ப்ராப்பராக வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ரோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபுட் இருக்குங்க. ஃப்ரீயாகவே நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூர் ஃப்ரீயாக ஷிப்பிங் பண்ணிட்டுருக்கோம். 100 கிராம் 110 ரூபா வரும். சாயில் வந்து 230 ரூபா வரும் 1 கிலோ. ஓகேங்களா? ஸோ இதோட அந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறோம். எனக்கு கடைக்கு ரொம்ப நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க. எதுவுமே எந்த இஷ்யூஸும் கடையில் ஆகலைங்க. அந்த விடோ 15 விடோ தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் ஆகலை. கொய்யெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. எந்த இஷ்யூஸும் ஆகலை. கொய்யிலேருந்து மாலிலேருந்து எதுவுமே பிரச்சனை. கோல்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஏன்னா கோல்டு வந்து ஒன்று கூட எதுவுமே ஆகலை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கெட்டதே நல்லது என்னன்னா இதுக்கு தான் நாங்கள் ப்ராப்பராக தண்ணி மாற்றி வச்சோம். எல்லா டேங்க்கும் ஃபுல்லாக தண்ணி மாற்றி வச்சோம். நாங்கள் சனிக்கிழமை தான் மாற்றி வச்சோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.